ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தின் அடுத்த ஈரடி. மரீச்சிர்தமுனோ ஹம்ச சுபர்ணோ புஜகோத்தமக ஹிரண்யநாப சுதபாக பத்மநாப பிரஜாபதி. இதிலே முதலிலே வருகின்ற திருநாமம் மரீச்சிகி என்பதாகும். பகவான் மிகச்சிறந்த பேர் ஒளி ஆவார். ஒளி, லைட். அவரே ஆகச்சிறந்த ஒளி. மேலும் யாரிடமெல்லாம் சிறந்த ஞான ஒளி, பக்தி ஒளி முதலியவை இருக்கின்றனவோ, அதாவது ரிஷிகள், முனிவர்கள் மற்றும் சிறந்த தேஜஸுடைய அரசர்கள் போன்றோர், அவர்களையெல்லாம் விட ஆகச்சிறந்த ஒளியாக இருப்பவர் பகவான். மேலும் அவர்களிலே இருக்கின்ற ஒளியாகவும் இருப்பவரும் அவரே ஆவார். அதனால் அவர் மரீச்சிகி என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். பகவத்கீதையிலே விபூதி யோகத்திலே விவரித்து சொல்வாரே, தான் எதுவாக எல்லாம் யாராக எல்லாம் இருக்கின்றேன் என்பதை சொல்வாரே, அதிலே அவர் கூறுகின்றார், தேஜஸ்வினாம் அகம். தேஜஸ்வினாம், தேஜஸ் உடையவர்களுடைய, சிறந்த ஒளி பொருந்தியவர்களுடைய, அப்படி சிறந்த ஒளி கொண்டவர்களுக்குள்ளேயும் தேஜஸ் அகம், நானே அப்படிப்பட்ட தேஜஸாக இருக்கின்றேன், ஆகச்சிறந்த தேஜஸாக இருக்கின்றேன். அப்படிப்பட்ட சிறந்த ஆகச்சிறந்த ஒளியாகிய பகவானுக்கு நமஸ்காரம். ஓம் மரீச்சயே நமக. அடுத்த திருநாமம் தமனக என்பதாகும். தமனக என்றால் ஒடுக்குபவர், தண்டித்து ஒடுக்குபவர் என்று பொருள். யாரையெல்லாம் அவர் தண்டித்து ஒடுக்குகின்றார்? தவறு செய்பவர்களை, தங்களுடைய கடமைகளில் இருந்தெல்லாம் நழுவுகின்றவர்களை, தவறான வழியிலே செல்கின்றவர்களை, தங்களுடைய அதிகாரங்களை சொந்த இச்சைக்காக துஷ்பிரயோகம் செய்பவர்களை, தவறாக பயன்படுத்துபவர்களை, இப்படிப்பட்டவர்களை எல்லாம் அவர் தண்டித்து ஒடுக்குகின்றார். அப்படி தண்டித்து ஒடுக்குவதற்காக யமதேவன் போன்ற ரூபங்களையும் அவரே தாங்கி நிற்கின்றார். அப்படி தவறு செய்பவர்களை அவர் தண்டித்து அடக்குவதால் அவர் தமனக என்று அழைக்கப்படுகின்றார். ஓம் தமனாய நமக. அடுத்த திருநாமம் ஹம்சக. ஹம்சக என்கின்ற இந்த ஒரு சொல் 2 சொற்களாக பிரிக்கப்படுகின்றது. அகம் மற்றும் சக என்கின்ற 2 சொற்கள். உங்களிலே வேதாந்தத்திலே விருப்பம் உள்ளவர்கள் இந்த சொற்றொடரை, அகம் சக என்கின்ற சொற்றொடரை நிச்சயமாக நன்றாக அறிந்திருப்பீர்கள். அதன் பொருள் என்னவென்றால், அகம் அதாவது நான், சக அவன் அல்லது அது, நானேதான் அது, அதுவேதான் நான், அதாவது ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றே என்று குறிக்கின்ற சொல் அகம்சக அல்லது ஹம்சக. அப்படி தன்னையும் பரம்பொருளையும் ஒன்றாகவே பாவிக்கின்ற தன்மை உடையவர்களுடைய அல்லது அதிலே முயற்சி செய்து கொண்டிருக்கின்றவர்களுடைய சம்சார பயத்தை போக்குகின்றவன் பகவான். அப்படிப்பட்டவர்கள் தொடர் முயற்சி செய்யும் பொழுது அவர்களுக்கு அப்படிப்பட்ட அத்வைத ஞானத்தையும் அளிக்கின்றார் பகவான். அதனால் அவர் அஹம்சக அதாவது ஹம்சக என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். ஓம் ஹம்சாய நமக. சுபர்ணக, சுபர்ணக அழகிய சிறகுகளை உடையவர் என்று பொருள். ஜீவனாகட்டும் அல்லது ஈஸ்வரனாகட்டும், இவர்கள் அழகிய சிறகுகளை உடைய பறவைகளாக வர்ணிக்கப்படுகின்றார்கள், அப்படி கருதப்படுகின்றார்கள். அப்படிப்பட்ட வழக்கத்தையொட்டி பகவானுக்கு சுபர்ணக என்கின்ற திருநாமம். அதை தவிர அழகிய இறகுகளை பெற்றிருப்பதால் கருட பகவான் சுபர்ணக என்று அறியப்படுகின்றார். அந்த கருட பகவானின் ஆத்மாவாகவே இருப்பவர் ஸ்ரீ மகாவிஷ்ணு. அதனால் கருட பகவான் என்கின்ற பொருளிலேயும் அவருக்கு சுபர்ணக என்கின்ற திருநாமம் அமைகின்றது. ஓம் சுபர்ணாய நமக. புஜகோத்தமக, புஜக உத்தமக. புஜக கால்களால் நடந்து செல்லாமல் புஜங்களாலே அல்லது மார்பினாலே ஊர்ந்து செல்வது புஜக ஆகும். அப்படிப்பட்ட உயிரினத்துக்கு ஒரு சிறந்த உதாரணம் பாம்பு. புஜக உத்தமக, புஜகோத்தமக என்றால் அப்படிப்பட்ட தன்மையுடைய பாம்புகளுக்குள்ளேயே உத்தமர், சிறந்தவர். வாசுகி பாம்புகளினுள்ளே சிறந்ததாக கருதப்படுகின்றது. அந்த வாசுகியாக விளங்குபவரும் பகவானே ஆவார். எனவே அவர் புஜகோத்தமக. ஓம் புஜகோத்தமாய நமக. பகவானுக்கும் பகவானின் திருநாமங்களுக்கும் பக்தர்களுக்கும் நமஸ்காரம்.